என்னது? நான் கோர்ட்டுக்கு போறச்ச இது வரைக்கும் புலி கூட குறுக்க போறாது, இப்ப பூனை குறுக்க போறத என்ன சகுனம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். பிகமிங் சென்டிமெண்டல். அந்த பலா சொல்றது கரெக்டா. கட்ட வரச்சதான் கடவுளை நினைப்பம் போல இருக்கு இல்லையா? செல்லமா கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாடி, சகுனம் சரியில்லை. உனக்கு எப்படி நமஸ்காரம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் கேட்டிருந்தா நான் நமஸ்காரம் பண்றதுக்கு. ஏதோ நீயா கொடுக்கறதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். இப்ப முதல் தடவையா உனக்கு மட்டும் தலைவணங்க. யார்கிட்ட சொல்லிடாது. செல்லமா உன் கையால நேக்கு ஒரு பொட்டு வைடி. என்னடி திரு திருன்னு முழிக்கிற? நேத்து உன் பிள்ளைக்கு பொட்டு வச்சு அனுப்பிச்சியோ இல்லையா? உன் பொட்டு நினைக்கணும்னா நேக்கு தாண்டி நீ பொட்டு வைக்கணும். கேள்விப்பட்டிருக்கியா? வளத்தக்கடா மாறல பாயுண்டு. நானும் உன் பிள்ளையும் கோர்ட்ல மோத போறேன்டி. சைலன்ஸ். Mr. Prosecutor, you may now proceed with the examination of further evidence. Your Honor, என்னுடைய அடுத்த சாட்சி டாக்டர் பாலகிருஷ்ணன். டாக்டர் பாலகிருஷ்ணன். டாக்டர் பாலகிருஷ்ணன். டாக்டர் பாலகிருஷ்ணன். Mr. Prosecutor, you can examine this witness. மிஸ்டர் பாலகிருஷ்ணன், எஸ். நீங்க எத்தனை வருஷமா டாக்டர் தொழில் செய்றீங்க? சுமார் 15 வருஷமா செய்றேன். கல்பனாவுக்கு நீங்க தான் ஃபேமிலி டாக்டரா? எஸ். கொலை செய்யப்பட்ட கல்பனாவை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். கொலையா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது கோர்ட்டாருடைய கடமை. அந்த கடமை நிறைவேற உதவி செய்ய வேண்டியது இந்த ப்ராசிக்யூட்டர் கடமை. சார், Objection sustained. Mr. Prosecutor, you may reframe the question. டாக்டர், கல்பனாவை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 5 வருஷமா தெரியும். எப்படி தெரியும்? இடியாட்டிக் क्वेश्चन. ஒரு டாக்டரை பார்த்து கேட்கிற கேள்வியாது உன் பேஷண்ட்டை எப்படி தெரியும்? ஒரு பாரிஸ்டருக்கும் கிரிமினலுக்கும் உள்ள இடியாட்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரியா, இல்ல ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ப்ராப்பர் அப்ரோச்சான்னு தெரியணுமே? Silence. There will be no exchange of personal comments between the counsels. I am sorry, Your Honor. Excuse me, Your Honor. Proceed. டாக்டர், கல்பனா தன்னுடைய குடும்ப விவகாரத்தை பத்தியோ தான் கல்யாணம் செய்துக்க போறத பத்தியோ உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாலோ? இல்ல. இல்ல இல்ல. டாக்டர், நான் இதை ஏன் கேட்கிறேன்னா, ஃபார் an எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வெல்விஷர் இருக்கார். அவருக்கு ரத்த கொதிப்பு. அவர் சதா டாக்டரை போட்டு நச்சரிச்சுட்டே இருப்பார். மசால் தோசை சாப்பிடலாமா, விஸ்கி சாப்பிடலாமான்ட்டு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மதிப்புக்குரிய எதிர்த்தரப்பு வக்கீலவர்கள் தன்னுடைய வாதத்துல சொன்னாரே, கல்பனாவுக்கு காக்கா வலிப்பு இருந்ததுன்ட்டு. அப்படி அவளுக்கு காக்கா வலிப்பு இருந்திருந்தா தான் கல்யாணம் செய்துக்கலாமா வேணாமான்ட்டு குடும்ப டாக்டர்ங்கிற முறையில உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிருப்பாளா இல்லையா? நிச்சயமா பண்ணிருக்கணும். நான் யோசனை பண்ணி சொல்லுங்க. எஸ். மர்டர் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால கேட்டா. There you are. Your Honor, not this word, murder. Your Honor, I move to strike the word murder. Motion granted. Yes, you may proceed. அது சரி, அவ கல்யாணத்தை பத்தி கேட்டப்ப நீங்க என்ன பதில் சொன்னீங்க? சரி செய்துக்கோன்னு சொன்னேன். எப்படி சார் மனசு வந்து சொன்னீங்க? அவ ஒரு பேஷண்ட், எமோஷன் ஜாஸ்தியானா வலிப்பு வந்து மயங்கி கிடக்கிறவா. அப்படிப்பட்டவளை துணிஞ்சு சித்திரவதை செய்துக்கோன்னு சொல்லாம சொல்லிட்டேன் டாக்டர். ஆல் ரைட். இதோ குற்றவாளிக்குள்ள நிக்கிறாரே, இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மிஸ் மோகன் தான். கல்பனா இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது உண்டா? கிடையாது. இவர் தான் கல்பனாவை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்த மாப்பிள்ளை. பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன். Yes, he is notorious. I am sorry, Your Honor. நான் தப்பா சொல்லிட்டேன். He is very popular. That's all, Your Honor. Mr. Defense Counsel, the witness is yours. Doctor, only one question.
கல்பனாவுக்கு காக்கா வலிப்பு உண்டு. பாத்தப்ல குளிக்கிறச்சையே காக்கா வலிப்பு வந்து ஜலத்துல மூழ்கி செத்துக்கலாம் இல்லையா? ஓஎஸ் இருக்கலாம், அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. தேங்க்யூ டாக்டர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். The witness is excused. Doctor, நீங்க போலாம். யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் ஒரு துரதிருஷ்டசாலி பாப்பம். அவருடைய முதல் மனைவி ஹிஸ்டீரியா பேஷண்டா மாடியிலிருந்து குச்சி செத்துட்டா. அதுக்கு பிராயச்சித்தமா கல்பனாவுக்கு காக்கா வலிப்பு இருக்கிறது தெரிஞ்சிருந்தும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு தயாரா இருந்தார். கல்யாண ஏற்பாடு செய்துட்டார். என்ன பண்றது? cruelty of fate. கல்யாணத்துக்கு முன்னாலே இவ்வளவு ஆக்சிடென்டா செத்துட்டா. அவ இருந்து கெடுத்தா, இவ செத்து கெடுத்தா. This is not a place for sentiments, sir. யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் சார்பில் நான் சொல்ல விரும்புறதெல்லாம் இந்த தற்செயலான மரணத்திற்கு மோகன்தாஸ் பொறுப்பாளி இல்லைங்கிறது தான். Exactly what was said in the previous case. யுவர் ஆனர், அந்த கேஸ்லயும் ஒரு பொண்ணு தற்செயலா செத்தா, இந்த கேஸ்லயும் ஒரு பொண்ணு தற்செயலா செத்தான்னு சொன்னா இதை யாரால நம்ப முடியும்? இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை. இட்ஸ் a premeditated murder. அவளை கொலை செய்ய வேண்டிய காரணமே இல்லையே. அவர்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. யுவர் ஆனர், இது ஒரு ஜோடிக்கப்பட்ட கேஸ். சாட்சிகள் பொய் சொல்லலாம், ஆனால் நடந்த சம்பவம் பொய்யாக இருக்க முடியாது. சம்பவங்களை உருவாக்குறதே சாட்சிகள் தானே. யுவர் ஆனர், இந்த மோகன்தாஸ் ஒரு மாடர்ன் ப்ளூ பியர்ட். பணத்துக்காக வசதி உள்ள வீட்டு பெண்களை காதலிக்கிறதும் கைவிடுறதும் அவர்களை கொலை செய்யறதும் இவனுக்கு ஒரு தொழில். அதுக்கெல்லாம் தக்க ஆதாரம் இருக்கு. அதுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? கம் டு த பாயிண்ட், கம் டு த பாயிண்ட். 2 வருஷத்துக்கு முன்னாலே கோயம்புத்தூர்ல காதம்பரிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை காதலிச்சு அவங்க வீட்டுக்கு தெரியாம அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டார். அதுக்கு ப்ரூஃப் இவர் மைனர் பொண்ணை கடத்தின குற்றத்துக்காக அந்த பெண்ணுடைய தகப்பனார் கோயம்புத்தூர் கோர்ட்ல தொடர்ந்த வழக்கு. அந்த வழக்குல அந்த பெண்ணுடைய வயசு சரியா நிரூபிக்கப்படாதனால அந்த கேஸ்ல இருந்து இவர் தப்பிச்சுட்டார். அதே பெண் தான் சமீபத்தில் நடந்த இவருடைய முதல் கேஸ்ல தற்செயலா இறந்துட்டதா சொல்லப்பட்ட பெண். இப்ப நான் சொல்றேன், காதம்பரி தற்செயலா சாகல, இவர் தான் கொலை செய்திருக்கணும். காரணம், கற்பனாவை இவர் கல்யாணம் செய்துக்கிறதுக்கு காதம்பரி மறுத்தா, இறஞ்சலா இருந்தா. அந்த வெறி இல்லை. பொய், பொய். எது பொய்? நீங்க காதம்பரி கிட்ட விவாகரத்து கேட்டது பொய்யா, இல்ல கற்பனாவை காதலிச்சது பொய்யா? ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் கூடவே வாழ முடியாது நீங்க, ஒரு காக்கா வலிப்புக்காரி கூட வாழ்க்கை நடத்த முடியும் எப்படி சார் நினைச்சீங்க? I object, Your Honor. Let the prosecutor address the court. Your Honor, அந்த கேஸ்ல சரியான சாட்சிகள் இல்ல, மோட்டிவ் சரியா நிரூபிக்கப்படல. ஆனா இந்த கேஸ்ல காரண காரியங்கள் கரெக்டா ப்ரூவ் ஆயிடுச்சு. யுவர் ஆனர், இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான சாட்சியை கடைசி நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய அனுமதி தேவை. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போயிடுச்சு. செஷன்ஸுக்கு கேஸ் வந்து முடிய போறது. இந்த சமயத்துல புது சாட்சிகளை விசாரணை செய்யறது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு முற்றிலும் முரணானது. அதோட சாட்சியின் 162 ஸ்டேட்மெண்ட் எதிரிக்கு தரப்படல. அதனால கேஸ் நடக்கும்போது சர்ப்ரைஸ் எவிடன்ஸ் சப்மிட் பண்ண கோர்ட் அனுமதிக்க கூடாது. ஏன் கூடாது? ஒரு வழக்குல எதிரிக்கு நியாயமான வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதா சட்டம். வழக்கு கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு சாட்சி கிடைச்சா அதை கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டியது போலீசாருடைய கடமை. 162 ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணியாச்சு. அதை படிக்கிறதுக்கு என் மதிப்புக்குரிய எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு டைம் வேணும்னா தாராளமா இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு வரலாம். Let him take his own time. You are giving me time. என்னடா இது ராமாயணமா? இன்று போய் நாளை வான்னு சொல்றதுக்கு I know my time. Your Honor, என்னால எந்த நேரத்தில் எந்த சாட்சியை விசாரிக்க முடியும். சாட்சி வரலாம். Proceed. மிஸ்டர் கல்யாணம், மிஸ்டர் கல்யாணம், மிஸ்டர் கல்யாணம். மிஸ்டர் கல்யாணம், குற்றம் சாட்டப்பட்டுள்ள மோகன்தாஸ் உங்களுக்கு தெரியுமா? குற்றவாளியா தெரியாது, ஃப்ரெண்டா தெரியும். கல்பனாவுக்கு பாலிசி எடுத்தது நீங்க தானே? ஆமா. கல்பனாவுடைய பாலிசி அமௌண்ட் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு சரின்னு சம்மதிச்சது கல்பனாவா மோகன்தாஸா? மோகன்தாஸ் பிடிவாதம் பண்ணி கல்பனா சம்மதிச்சாங்க. நீங்க மோகன்தாஸ்க்கு ஏதாவது கமிஷன்? மிஸ்டர் கல்யாணம், லைஃப் இன்சூரன்ஸ் சட்டப்படி பாலிசி எடுக்கக்கூடிய நபர் பூரண ஆரோக்கியத்தோட இருக்காரா இல்லையான்னு
அத்தாட்சி பெற்ற டாக்டர் ஒருவர் எக்ஸாமின் பண்ணி சர்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஆமா. ₹1,00,000 பாலிசினா எப்படி? ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் எக்ஸாமின் பண்ணி ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சர்டிஃபை பண்ணணும். மார்க் திஸ் யுவர் ஆனர். கல்பனாவுக்கு காக்காவலிப்பு இருந்ததுன்னு சொன்னதெல்லாம் போய். இவருடைய வாக்குமூலப்படி பார்த்தா கல்பனா பூரண ஆரோக்கியமானவர். அவருடைய சாவு தற்செயலா நடந்ததில்லை. This is a case of cold-blooded murder. கல்பனாவை ₹1,00,000 பாலிசி எடுக்க சொன்னது மோகன்தாஸ். மிஸ்டர் கல்யாணம் மூலமா அதை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டது மோகன்தாஸ். அந்த ₹1,00,000 பாலிசிக்கு அசைனியும் மோகன்தாஸ். That's all, Your Honor. Your Honor, a clarification with your permission. Yes. ஏண்டா விஷ்ணு, இதெல்லாம் உண்மையா? இன்சூரன்ஸ் பத்தி சொன்னது உண்மைதான் சார். ஆனா நான் கொலை செய்யல சார். நீ ஏன்டா அந்த இன்சூரன்ஸ் பத்தி என்கிட்ட சொல்லல? இது சாதாரண விஷயமா என்ன? Not an incident, but a point. You fool of an ass. Your Honor! நோ கொஸ்டின்ஸ். மிஸ்டர் மோகன்தாஸ், இந்த புதிய சாட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Judgment reserved.